லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. என் குழந்தை பத்தி எனக்கு தெரியாதா? கையில 5 விரல். 5 விரலா? என்ன அப்படி டவுட்டா கேக்குறா? அப்ப குழந்தைக்கு 5 விரல் இல்லையோ 6 விரல் இருக்குமோ? அபி என்ன நித்யாவை இப்படி குழப்பறா? ஏதாவது பண்ணணுமே. சொல்லு நித்யா, உன் குழந்தைக்கு எத்தனை விரல்? அத சொல்றதுக்கு ஏன் நீ இவ்ளோ யோசிக்கிற? 6 விரல் மேடம். பாத்தீங்களா மேடம், நித்யா கரெக்டா தான் குழந்தைக்கு கையில 6 விரல்னு சொல்லிட்டாங்க. குழந்தை பிறந்த உடனே நீ குழந்தைய பாத்தியா இல்லையா? பார்த்தேன். அப்புறம் ஏமா இப்படி உளர்ற? உன் குழந்தைக்கு 5 விரல் தானே? நான் இந்த கேஸ் ஈஸியா முடிஞ்சிரும்னு நினைச்சேன். ஆனா இவ்ளோ சிக்கல்கள் இருக்கு. 2 பேரோட வாதத்திலையும் ஏகப்பட்ட குழப்பங்கள். குழந்தை யாருக்கு சொந்தம்னு என்னால யூகிக்கவே முடியல. எல்லா குழப்பத்துக்கும் நான் முடிவு சொல்றேன். பாப்பா என்னோட தானே நிரூபிக்க என்கிட்ட உறுதியான ஒரு ஆதாரம் இருக்கு. ஸ்ரீஜா, அபி ஏதோ ஆதாரம் இருக்கிறதா சொல்றாளே, என்னவா இருக்கும்டி? தெரியலம்மா, நானே டென்ஷன்ல இருக்கேன். சும்மா பேச மரமா. சரி, உங்ககிட்ட இருக்கிறது என்ன ஆதாரம் அபி? டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் மேடம். என்ன டிஎன்ஏ டெஸ்ட்ங்கறா? இதை எப்போ இவ எடுத்தா? நீங்க இதை எப்போ எடுத்தீங்க? நேத்து நித்யா எங்க வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணும்போதே எனக்கு டவுட் வந்து என் பாப்பா பிளட்ட ஏன் பிளட்டோட டிஎன்ஏ டெஸ்ட் கொடுக்க சாம்பிள் எடுத்து வச்சிட்டேன். ஏ ஸ்ரீஜா, நாம நினைச்சதை விட இவ ரொம்ப புத்திசாலிடி. டேய் சஞ்சய், அபி என்னடா சொல்றா? டிஎன்ஏ டெஸ்டுக்கு அபி பாப்பா கிட்ட இருந்து பிளட் எடுத்தாளா? இல்லம்மா, எனக்குமே அபி சொல்றது புதுசா தான் இருக்கு. நீங்க டிஎன்ஏ டெஸ்டுக்கு பிளட் கொடுத்தது கூட அதோட ரிசல்ட் வரதுக்கு 1 வீக் ஆகுமே. இல்ல மேடம், நான் லேப்ல அதிகமா பே பண்ணி எமர்ஜென்சின்னு சொல்லி இன்னைக்கே டிஎன்ஏ டெஸ்ட் போட்டு கிடைக்கிற மாதிரி பண்ணிட்டேன். அவங்களும் சரின்னு சொல்லிட்டு பிரேக்ல ரிப்போர்ட்டை கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க மேடம். அந்த ரிப்போர்ட் என் ஹஸ்பண்ட் சஞ்சீவ் கிட்ட தான் இருக்கு. டேய் சஞ்சீவ், அபி என்னதான்டா சொல்றா? டிஎன்ஏ டெஸ்டுக்கு ஏதோ பே பண்ணிட்டாளம்மா. நீங்க பெர்மிஷன் கொடுத்தா என் ஹஸ்பண்ட் சஞ்சீவ நான் ரிப்போர்ட் எடுத்துட்டு வர சொல்லுவேன். மேடம், இதுக்கு நீங்க பர்மிஷன் கொடுக்க கூடாது மேடம். பிரைவேட் ரிப்போர்ட் கோர்ட்ல செல்லாது. பணம் கொடுத்து ரிப்போர்ட்டை மாத்தி எழுதிருப்பாங்க. வக்கீல் சார், ரிப்போர்ட் ஃபேக்கா இல்லையான்னு ஜட்ஜ் பார்த்து அவங்களுக்கு டவுட்னா செக் பண்ணி சொல்லட்டும். நீங்க சொல்லாதீங்க. மூர்த்தி சார், ஃபேக் ரிப்போர்ட் கொடுத்து கோர்ட்டை ஏமாத்துறது அவ்வளோ ஈஸியா என்ன? அபி ரிப்போர்ட் கொண்டு வரட்டும். அதை பார்த்துட்டு நான் டிசைட் பண்றேன். யூ ப்ளீஸ் சிட் டவுன் சார். அபி, நீங்க ரிப்போர்ட்டை கொண்டு வாங்க. தேங்க்யூ மேடம். சஞ்சீவ், அபி இங்க வா.
ஏ ஸ்ரீஜா, வாடி நம்ம ஓடி போயிடலாம். மா ஒரு நிமிஷம் இருமா. இந்தா. நீ போ சஞ்சீவ். இந்தாங்க. நான் ரிப்போர்ட் எடுத்ததா சொன்னது போய் மேடம். ஒரு 10 நிமிஷம் நான் உங்ககிட்ட ரிப்போர்ட் சப்மிட் பண்ண மாதிரியே நீங்க ரியாக்ட் பண்ணுங்க. உண்மையை நான் வெளியே கொண்டு வரேன். மேடம், ரிப்போர்ட்டை படிச்சீங்களா? இப்போ உண்மை என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம்ல மேடம்? நல்லாவே புரிஞ்சுது. தேங்க்யூ மேடம். டிஎன்ஏ ரிப்போர்ட்ல இது அபியோட குழந்தைன்னு தான் இருக்கு. இப்போ நீங்க உண்மையை ஒத்துக்கிட்டா கூட உங்களுக்கு தண்டனை கொஞ்சம் குறையும். இல்லனா நீங்க கோர்ட்ல வந்து போய் சொன்னதுக்கு, கோர்ட் டைமை வேஸ்ட் ஆக்குனதுக்குன்னு எல்லாத்துக்கும் சேர்த்து என்ன தண்டனை கிடைக்கும் தெரியுமா? என்ன மன்னிச்சிடுங்க மேடம், நான் உண்மையை ஒத்துக்கிறேன். அது என் குழந்தை இல்ல, அபி குழந்தை தான். ஸ்ரீஜா, போச்சு. நித்யா நம்மள மாட்டி விட போறா. ஏன் இப்படி பண்ணீங்க? சொல்லுமா, ஏன் இப்படி பண்ண? நான் பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி பண்ணிட்டேன் மேடம். என்ன மன்னிச்சிடுங்க மேடம். பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி பண்ணியா? என்னம்மா சொல்ற நீ? இந்த மாதிரி பணக்கார வீட்டு குழந்தைய சொந்தம் கொண்டாடி கேஸ் போட்டா அவங்க சமாதானம் பேச வருவாங்க. அப்ப அவங்கள மிரட்டி பணம் வாங்கலான்னு இப்படி பண்ணிட்டேன் மேடம். என்ன மன்னிச்சிருங்க மேடம். அப்பா, நல்ல வேளடி நித்யா நம்மள போட்டு கொடுக்கல. என்ன பொம்பளை நீ? காசுக்காக இப்படி எல்லாம் பண்ணுவாங்களா? இன்ஸ்பெக்டர், இந்த பொம்பளையை புடிச்சு கொண்டு போய் ஜெயில போடுங்க சார். இவங்களை நான் அப்புறமா பாத்துக்கிறேன். வாமா வா. அபி சூப்பரா வாதாடுற. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் அட்டெண்ட் பண்ண கேஸ்லயே இந்த கேஸ் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. ஒரு தாயால குழந்தைக்காக என்ன வேணாலும் பண்ண முடியும்னு நான் இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த கேஸ் ஆரம்பிக்கும் போது அபி மேல எனக்கு கொஞ்சம் நெகட்டிவ் தாட்ஸ் இருந்தது. ஆனா அபி வாதாடினதுல அந்த தாட்டே தப்புன்னு எனக்கு புரிய வச்சுட்டாங்க. தனக்கு எதிரா எல்லா ஆதாரமும் இருந்தும் அபி தன்னோட புள்ள பாசத்துக்காகவும் பேச்சு திறமையாலும் தன்னோட புத்திசாலித்தனத்தாலையும் உண்மைய வெளியே கொண்டு வந்துட்டாங்க. அதுவும் டிஎன்ஏ ரிப்போர்ட் எடுக்காமலே எடுத்ததா சொல்லி வாதாடினது சூப்பர். நான் சொல்றது உண்மை. ஏன்னா அபி டிஎன்ஏ ரிப்போர்ட் எடுக்கல. ஒரு 10 நிமிஷம் நான் எடுத்த மாதிரி ரியாக்ட் பண்ணா நான் உண்மைய வெளியே கொண்டு வருவேன்னு இதுல எழுதியிருந்தாங்க.
நானும் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அபிக்கு டிஎன்ஏ ரிப்போர்ட் வந்த மாதிரி கொஞ்ச நேரம் ரியாக்ட் பண்ணேன். அபியோட தாய்மைய பார்த்து வியந்து போய் நானும் இந்த கோர்ட்டும் தலை வணங்குறோம். உண்மை ஒரு போதும் தோக்காது. குழந்தையோட உண்மையான அம்மா அபிதான். அபிகிட்ட இருந்து குழந்தைய யாரும் பிரிக்க முடியாதுன்னு நான் தீர்ப்பு சொல்றேன். மிஸ்டர் ரவி, அபியோட குழந்தை எங்க இருக்கு? இப்போதான் மேடம் காப்பகத்துல இருந்து குழந்தைய கொண்டு வந்தாங்க. குழந்தை இங்கதான் இருக்கு. குழந்தைய கொண்டு வர சொல்லுங்க. ஓகே மேடம். வாங்க மேடம், வாங்க. அபி குழந்தைய அவங்க அம்மா அபி கிட்ட ஒப்படைங்க. நான் சொன்ன மாதிரி உன்னை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டேன் பாப்பா. இனி நம்மள யாராலையுமே பிரிக்க முடியாது. சஞ்சீவ், நம்ம அனுஷா தேவி வந்துட்டாடா. மேடம், நீங்க தான் குழந்தையோட உண்மையான அம்மாவா இருப்பீங்கன்னு ஜட்ஜ் அம்மா முன்னாடியே யோசிச்சுட்டாங்க. அதான் உங்களை உங்க சார்பா வாதாட ஜட்ஜ் அம்மா அனுமதிச்சாங்க. நேத்து நீங்க காப்பகத்துக்கு பால் கொடுக்க வந்தப்போ நான் கால் பண்ணி பர்மிஷன் கேட்டதே இந்த ஜட்ஜ் அம்மா கிட்ட தான். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். தேங்க்ஸ் எல்லாம் எதுக்குமா? நானும் ஒரு பொண்ணுக்கு தாய் தான். ஒரு தாயோட வலி என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் உனக்கு என்னால முடிஞ்சதை ஹெல்ப் பண்ண. நீயும் உன் குழந்தையும் நல்லா இருக்கணும். எல்லாரும் ஒரு நிமிஷம் இங்கே இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். எங்கம்மா? நான் வந்து சொல்றேன். எங்க போற சீதா? வர இருங்க. கிழக்கு. அபி, இதான் கிழக்கு. நீ இப்படி நில்லு. நீ பக்கத்துல நில்லு சஞ்சீவ். என்னம்மா, எதுக்கு இதெல்லாம்? டேய், அபி இன்னைக்கு கோர்ட்ல அவ வாதாடினத பார்த்து
ஒட்டுமொத்த ஊர் கண்ணும் என் மருமக மேலையும் என் பேத்தி மேலையும் தான் இருந்துச்சு. அதான் நான் திருஷ்டி சுத்த போறேன். அப்பனா சுத்துங்க. ஊரு கண்ணு, உறவு கண்ணு, அந்த கண்ணு, இந்த கண்ணு, எல்லார் கண்ணும், ஸ்ரீஜா கண்ணு, எல்லா கண்ணும் நொல்ல கண்ணா ஆகட்டும். 3 தடவை துப்பு. தூ தூ தூ. சரி, நீங்க உள்ள போங்க. நான் இத போய் ரோட்ல போட்டு வந்துடுறேன். வாப்பா. போங்க. என்னங்க நீங்களும் போங்க. கடவுளே, என் மருமகளுக்கு எந்த திருஷ்டியும் வரக்கூடாது. என்னடி இது? இந்த சீதா நம்ம வந்தது கூட தெரியாம என்னத்தையும் நம்ம மேல தூக்கி எறிஞ்சிட்டு போறா. ஏய், வந்தது தெரிஞ்சுதாண்டி தூக்கி எறிஞ்சிட்டு போறா. என்னவா இருக்கும்? ஐயே, உப்புடி. உப்பா? உப்பு எதுக்கு நம்ம மேல எறிஞ்சிட்டு போறா தெரியலையே. சரி வா, நம்ம உள்ள போலாம். சரி வா. அம்மா, ஒரு நிமிஷம் இரு. என்னடி? என்னம்மா மண்டையில மிளகா இருக்கு? மிளகாயா? இந்த சீதாதா நம்ம மேல திருஷ்டி சுத்தின உப்பு மிளகாய வீசிட்டு போயிருக்கா. திருஷ்டியா? ஆமா. ஏன் ஸ்ரீஜா, அவ யாருக்கடி திருஷ்டி சுத்தி போட்டிருப்பா? வேற யாருக்கு? அந்த அபிக்கு தான் திருஷ்டி சுத்தி போட்டிருப்பா. ஓ, அபிக்கு சுத்துற திருஷ்டி மிளகாய நம்ம மேல வீசி போட்டு போறாளா? இனிமே இந்த வீட்டுல நம்ம என்னெல்லாம் அவமானத்தை சந்திக்க போறோமோ தெரியல. அவங்க என்ன அவமானப்படுத்தினாலும் சரி, நான் நினைச்சதை சாதிக்காம விட மாட்டேன். ஆமா ஆமா, அசிங்கப்படுறதுலாம் நமக்கு புதுசா என்ன? இல்லடி, இதுக்கெல்லாம் நம்ம சலைச்சவங்க இல்லன்னு சொல்றத மாத்தி சொல்லிட்டேன். வா போ. என்னமா சொல்றீங்க? அப்போ அபி கோர்ட்ல விட்டு விளாசிட்டான்னு சொல்றீங்களா? அதை ஏன்டா கேக்குற? எனக்கே ஒரே ஆச்சரியமா போச்சு. உங்க அம்மாக்கு பேச்சே வரல. அபி பெரிய ஆள் தான்ப்பா. ஐயோ, மொத்த குடும்பமும் முறைக்குதே. ஸ்ரீஜா, மொத்த குடும்பமும் நம்மளை எரிக்கிற மாதிரி முறைக்கிறாங்கடி. சீக்கிரம் ரூமுக்கு போயிடலாம் வாடி. இருமா. வித்யாவை செட் பண்ணி என் குழந்தைய என்கிட்ட இருந்து பிரிக்க நினைச்சது நீதானே? ஜாக்கிரதை ஜாக்கிரதை. அபி, 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 அத்தை வா. வா அபி. பாப்பாவை தொட்டில போட்டியா? தூங்கிட்டாளா பாப்பா? தூங்கிட்டா அத்தை. ஏண்டா சஞ்சீவ், இன்னைக்கு சில பேரு அபிக்கு சாதகமா கோர்ட்ல தீர்ப்பு வராதுன்னு நினைச்சிட்டு இருந்தாங்கல்ல? ஆமாம்மா, அபிகிட்ட இருந்து பாப்பாவை பிரிச்சிடலான்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அபி கோர்ட்ல சும்மா சூறாவளி மாதிரி வந்து நின்னு பாப்பா என்னோட தான் நிரூபிச்சிட்டால. சஞ்சீவ் அபியை தோக்கடிக்கணும்னு எல்லாரும் நினைச்சாங்க. இப்போ அவங்க தான் தோத்து போயிட்டாங்க.
இவங்கெல்லாம் எத்தனை தடவை அசிங்கப்பட்டாலும் புத்தியே வராது. ஏங்க நல்ல மாட்டுக்கு தானே ஒரு சூடுன்னு சொல்லுவாங்க. ஆனா சில ஜென்மங்களுக்கு எத்தனை தடவை சூடு பட்டாலும் புத்தியே வரமாட்டேங்குது. மா ம், மாட்டுக்கு சூடு போட்டா திருந்தோம், எரும மாடு எப்படி திருந்தோம்? அதுக்குதான் சொர்ணையா இருக்காது. முதல்ல திருஷ்டி சுத்தின உப்பு மிளகாயே நம்ம மேல போட்டு அசிங்கப்படுத்தினது மட்டும் இல்லாம இப்ப மொத்த குடும்பமும் சேர்ந்துக்கிட்டு நம்மள எரும மாடணும் சொர்ண கிட்டவங்கனும் இன்டைரக்டா சொல்றாங்கடி. இன்டைரக்டா இல்லம்மா, ஸ்ட்ரெயிட்டா தான் சொல்றாங்க. சந்தோஷ், ம்? சொரணை இல்லாத ஜென்மங்க அதுங்க சேத்துல போய் திரும்ப திரும்ப விழறது பத்தாம நம்ம குடும்பத்தையும் இழுத்து விட்டு நம்ம மானத்தையும் வாங்க பாக்குறாங்க.